everyone, வணக்கம். வெல்கம் டு குருவி குரு யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டடி டிப்ஸ் இன் தமிழ் பார்க்க போறீங்க. ஆக்சுவலா நிறைய வீடியோஸ் நீங்க இதுக்கு முன்னாடியே பார்த்திருப்பீங்கன்னு நான் கெஸ் பண்றேன். ஆக்சுவலா நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்திருக்கப்போ எல்லாமே ஜெனரிக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இருக்குது மோஸ்ட்லி. அந்த கேப் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணி இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து எப்படி ப்ராக்டிக்கலா நம்ம வந்து ஸ்டடியில் அப்ளை பண்ணி மார்க் எடுக்கிறதுன்றது ப்ராக்டிக்கல் ஓரியன்டா இந்த வீடியோ இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்க மைண்டை காம் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா லிசன் பண்ணுங்க. நான் வந்து காலேஜ் செமஸ்டருக்கு ஸ்டடி பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ண விஷயம் என்னன்னா, ரிசோர்ஸ் கலெக்ஷன் சரியா இல்லாததுனால எந்த ஆன்சர்ஸை கரெக்டா படிச்சு எந்த ஆன்சர்ஸை கரெக்டா டெலிவர் பண்றது அப்படின்றது தெரியாம இருந்ததுனால தான் நிறைய டைம் அதுலயே வேஸ்ட் ஆச்சு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம எராடிகேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்க போகுது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கோயிங் டு பி ரிசோர்ஸ் கலெக்ஷன். இப்போ வந்து உங்களோட செமஸ்டர்ல யூ ஆர் ஹேவிங் 6 சப்ஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மினிமம் 6 சப்ஜெக்ட் சொல்றேன். இஃப் நீங்க வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா யூ ஹேவ் 5 சப்ஜெக்ட் சம்திங். ஸோ அந்த ஒரு சப்ஜெக்ட்லயும் எத்தனை சாப்டர்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அத்தனை சாப்டர்ஸ்க்கான ரிசோர்ஸ் உங்ககிட்ட இருக்கான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிசோர்ஸ் இருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ப்ரொகாஸ்டினேஷன் இல்லாம ஸ்டடி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாப்டர் 1க்கு நோட்ஸ் கரெக்டா இருந்திருக்கும், சாப்டர் 2க்கு நீங்க ஆப்சென்டா இருந்திருக்கலாம், நோட்ஸ் கரெக்டா எடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட நோட்ஸோ அல்லது உங்களோட சீனியர்ஸ் நோட்ஸ் கண்டிப்பா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா யூ ஹேவ் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் இன் இன்டர்நெட் giving you or providing you values in their websites. So அந்த மாதிரி வெப்சைட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணி உங்களோட லேப்டாப்லேயோ உங்களோட மொபைல்லையோ டெடிக்கேட்டடாக அதுக்கான ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அந்த ரிசோர்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். So the second step is going to be downloading the syllabus. உங்களோட சிலபஸை as long as நீங்க அதை physical paper syllabus-ஆ வச்சிருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் இன் கேஸ் இந்த வீடியோவை நீங்க வந்து எக்ஸாம்க்கு ஜஸ்ட் பிஃபோர் பாக்குறீங்க அப்படின்னா இந்த டிப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இல்ல. நீங்க டிஜிட்டலாவே சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆஃப்டர் நெக்ஸ்ட் செமஸ்டர்ஸ் ஆர் நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது சிலபஸை கரெக்டா டவுன்லோட் பண்ணி பேப்பரா கையில வச்சுக்கோங்க. ஸோ பேப்பரா கையில வச்சிருக்கப்போ நீங்க எந்த டாபிக்ஸ் கவர் பண்ணிருக்கீங்க, எந்த டாபிக்ஸ் கவர் பண்ணலன்றது உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அப்பதான் என்ன படிக்கணும்ன்ற ஒரு ஐடியாவே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரும். Step 3 is going to be very easy, that understanding the question pattern. Question pattern என்னன்றது தெரியல அப்படின்னா நீங்க எந்த டாபிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியாது. ஸோ கொஸ்டின் பேட்டர்னை வந்து எப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர் அதே எக்ஸாம் உங்க சீனியருக்கு நடந்திருக்கும். அப்படி இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன்ஸ்னா அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டர்ன் என்ன அப்படின்றது உங்க ஸ்கூல்லயே சொல்லிட போறாங்க. பேட்டர்ன்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இப்போ வந்து ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதை 16 மார்க்கா தான் கேட்பாங்கன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்தாதான் அந்த டாபிக்கை நீங்க 16 மார்க்கு தகுந்த மாதிரி படிப்பீங்க. இப்போ என்னோட ரெகுலேஷனுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஃபார் 2 மார்க்ஸ் வந்து 10 இருக்கும், 16 மார்க் 5 இருக்கும். பட் இப்போ வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் 13 மார்க் 5 கேட்குறாங்களா, 16 மார்க் 1 கேட்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து டிஃபர் அந்த அளவுக்கு இல்லைனாலும் எதை பிக் கொஸ்டினா படிக்கணும் அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் த 3 ஸ்டெப்ஸ் வந்து இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா மூவ் டு அ ஸ்டடி ஸ்பேஸ். ஸ்பேஸ் கேன் பி யுவர் மெஸ் ஹால், யுவர் ஹாஸ்டல் ரூம். நீங்க இஃப் இன் கேஸ் நீங்க ஹோம்ல படிச்சீங்கன்னா இட் கேன் பி அ ரூம் ஆர் இட் கேன் பி அ டெரேஸ். பட் அது வந்து உங்களுக்குன்னு பர்டிகுலரா அந்த இடத்துல நீங்க ஸ்டடி மட்டும் தான் பண்ற மாதிரியும் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாத மாதிரியும் சவுண்ட்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரியும் நீங்க பாத்துக்கணும். ஸோ அந்த ஸ்டடி ஸ்பேஸ்க்கு நீங்க போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர் பாட்டில் அண்ட் ஸ்நாக்ஸ். ஹைட்ரேஷன் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் ஸ்நாக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்டடிங் லாங் டைம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கான ஸ்டடி
மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன், நீங்கள் லேப்பில் வந்து ஃபோல்டர்ஸில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்க உங்களோட ரிசோர்ஸஸ் ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக வச்சுருக்க புக்ஸ் அண்ட் ரிட்டன் நோட்ஸ் இது எல்லாமே. அண்ட் இப்போ ஒரு செமஸ்டரோ ஒரு எக்ஸாமுக்கோ நீங்கள் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் சேர்த்து ஒரு நோட் போடணும் ஒரு செமஸ்டருக்கு. அந்த நோட்டில் நீங்கள் செமஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அது உங்களுக்கான வந்து நீங்கள் எழுதி படிக்கிறதுக்கான ஒரு நோட்டு. ஸோ அண்ட் ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் பென் அவ்வளோதான். பென் இஸ் எனஃப் ஃபார் ரைட்டிங், ரைட்? So these are the study space step. நீங்க study spaceக்கு materials ஓட மூவ் ஆயிக்கோங்க. So step 5 is the most important step. இங்க தான் நீங்க படிக்க வேண்டிய விஷயமே வருது. Why I am telling this is I got above 9 CGPA out of 10 and I got above 90% both in my 10th and 12th standard. So இதெல்லாம் எப்படி பாசிபிள்? நான் வந்து டெய்லி படிச்சுட்டு இருப்பேன். நான் டெய்லி கிளாஸ் நோட்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டட் ஃபுல் 100% ஃபோக்கஸோட டெய்லியுமே கன்சிஸ்டண்டாக இருப்பேன். அப்படி கிடையாது. We have some days we feel some absence in our productiveness. பட் அந்த எக்ஸாம் டேஸ்க்கு முன்னாடி நீங்க ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றது மட்டும்தான் அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்ல வந்து நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன் அப்படின்ற டிப்ஸை நான் சொல்றேன். ஸோ கரெக்டாக கவனிங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, ரிசோர்ஸஸ் எல்லாமே இருக்கு, ஒரு ஸ்டடி ஸ்பேஸ்ல இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்க. இப்போ படிக்கிறது மட்டும்தான் ப்ராப்ளம். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா நான் ட்ரிக் வந்து சொல்றேன். உங்களுடைய சப்ஜெக்ட் அதாவது ஒரு சாப்டர் 1ன்னு எடுத்துக்கோங்க. அந்த சாப்டர் 1ல 100% இருக்குன்னா அதை 8:2 நீங்க டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 80% பிக் கொஸ்டின்ஸ், 20% கோஸ் டு 2 மார்க்ஸ் இல்லையா? ஐ மீன் ஸ்மால் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் ஸ்மால் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ வந்து பேட்டர்ன் உங்கள்கிட்ட இருக்குது, சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டீங்க. இப்போது சிலபஸில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எது செகண்ட் ஆஃப் எது அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் சீனியர்ஸ் சொன்னது அண்ட் ஆஃப்டர் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து நீங்கள் டீச் பண்ணும்போது இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் நோட்ஸ் எடுக்கும்போது அடுத்தடுத்து வர செமஸ்டர்ஸ்லாம் அந்த கொஷின் அந்த டாபிக்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் என்னன்னு தெரிய வந்துடும் இல்லைங்களா? இந்த மாதிரி 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஷின்ஸை நீங்க தரவா வச்சிருக்கணும். எதர் இட் கேன் பி செகண்ட் ஆஃப் ஆர் ஃபர்ஸ்ட் ஆஃப், அது உங்களோட சாய்ஸ். பட் வந்து ஏதோ ஒரு ஹாஃப் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தரவா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து செகண்ட் ஆஃப்க்கு அதாவது ரிமைனிங் ஹாஃப்க்கு வந்து மூவ் ஆகணும். நான் வந்துட்டு ஒரு ஹாஃப் மட்டும் படிங்க அப்படின்ற ஒரு பேட்டர்னை வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஈவன் 1 டே தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அட்லீஸ்ட் அதர் ஹாஃப்ல இருக்கக்கூடிய சம் ஓவர்வியூ ஆஃப் ஐடியாவாச்சும் அந்த டாபிக்கை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அப்பதான் இன்கேஸ் நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல காட் ஆயிட்டீங்கன்னா கூட சம்திங் அதை வச்சு சமாளிச்சு உங்களுக்கு அந்த ஐடியாவை டெலிவர் பண்றது அளவுக்கான கண்டென்ட் ஆச்சும் உங்ககிட்ட இருக்கும். ஓகே, ஸோ வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப்லையோ எதர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆர் செகண்ட் ஆஃப் ஆர் போத் ஆஃப் த ஹாஃப்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு ஓவரால் வந்து இந்தந்த கொஷின்ஸ் தான் இருக்குது, இப்படிலாம் படிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். பட் இதை வந்து ஆன்சர் பேப்பரில் எப்படி டெலிவர் பண்ணுறது அப்படின்ற ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? ஸோ அந்த ஐடியா நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோடைய டெஃபினிஷன் என்ன, வாட் இட் இஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, why it is used அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, அண்ட் ஆல்சோ அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன, இதை நீங்க கரெக்டா அழகா எழுதினீங்கனாவே வித் டயக்ராம்ஸ் அண்ட் வித் இஃப் இட் ஹாஸ் டெரிவேஷன்ஸ்னா டெரிவேஷன்ஸ், இஃப் இட் ஹாஸ் எக்ஸாம்பிள்ஸ் யூ could also include examples as well. Okay, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 5 சாப்டர்ஸ் இருக்கு, எத்தனை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், இத்தனை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கும் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நிமோனிக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி ஒருத்தரால ரிமெம்பர் பண்ணிக்க முடியும், அதுவும் டே பிஃபோர் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ தட் இஸ் வேர் மை ட்ரிக் இஸ் கம்மிங், தட் இஸ் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்னா என்ன அப்படின்னா லைக் த ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்களா ஒரு வேர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும். அந்த வேர்டை வந்து இந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லைக் எக்ஸாம்பிள் டெலிவர் பண்ணும்போது ஓகே இந்த கொஸ்டினுக்கு பக்கத்தில் நான் வந்து இந்த நிமோனிக்ஸ் எழுதியிருந்தேன், அப்போ இந்த சென்டென்ஸில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ தட் இஸ் வேர் லைக் it is not memorizing, it is something that you should not miss every points that you already read. நீ ஏன்னா அது வந்து நீங்க அப்ப
படிக்கிறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ வாட் எவர் த கண்டென்ட் தட் யூ ரெட் அண்ட் அனலைஸ் தட் யூ ஹாவ் டு டெலிவர் இன் த ஆன்சர் ஷீட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ. ஸோ நிமோனிக்ஸ் வந்து என்ன அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. அது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு லைக் ஐடியா கிடையாது. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த 20% வருது, அதுதான் தட் இஸ் கால்ட் as 2 marks. 2 marks-ஐ கண்டிப்பாக விடவே கூடாது. வாட் இன் மை பர்சனல் ஒப்பீனியன் வாட் ஐம் சேயிங் இஸ், நான் வந்து 2 marks-க்கு எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் என்னோட ஆன்சர் ஷீட்ல டெலிவர் பண்ணணும், அந்த அளவுக்கு என்னோட சிஜிபிஏ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. 2 marks தான் அவங்க எடுத்தோடனே திருப்பி பார்க்க போறாங்க. ஸோ 2 marksல நீங்க வந்து குளறுபடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இட் ஒன்ட் பி லைக் உங்க ட்ரஸ்ட்டும் வராது. மேபி நிறைய மார்க்ஸ் வந்து லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ ட்ரை டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு 2 marks. 2 marksக்கும் நிமோனிக்ஸ் வச்சு படிச்சு பாருங்க. இட் வில் பி ஈஸி. சிலபஸ்ல வந்து ஒரு டாபிக்கா முடிக்கும் போது டிக் பண்ணிட்டே வாங்க. ஏன்னா யூ ஹாவ் பிசிக்கல் paper syllabus now in your hand. So எந்த டாபிக்ஸ் விட்டுருக்கீங்களோ அதை வந்து சும்மா அட்லீஸ்ட் ஒரு 2 marks அளவுக்கு படிச்சு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பு கிடையாது. So this is how the whole process of studying is going to be. லாஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஈவன் நீங்கள் இப்போ எழுத போகிற எக்ஸாம்ஸில் கரெக்டாக உங்களால் வந்து உங்களுடைய 100% டெலிவர் பண்ண முடியல, நீங்கள் நினச்ச எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஒரி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. இந்த எக்ஸாம்ஸ் மட்டும்தான் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டை டிட்டர்மைன் பண்ண போதா அப்படின்றது கிடையாது. ஸோ எதையுமே வந்து இது தேவையில்ல, சிஜிபிஏ தேவையில்ல அப்படின்னு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளே வந்து நேரோ பண்ணிக்காமல் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து சேலஞ்சிங்காக எடுத்து அதை வந்து ட்ரை டு கவர் தட், ட்ரை டு லேர்ன் தட், எக்ஸ்ப்ளோர் ட்ரிக்ஸ் அண்ட் இதையும் நெக்லெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க, நிறைய மார்க் வாங்குங்க. அண்ட் வாட் யூ திங்க் அபவுட் திஸ் வீடியோ, டிட் யூ கெட் சம் வேல்யூ அப்படின்னா என்ன வேல்யூ கற்றுக்கிட்டீங்கன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு மேக் நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.